நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஏதோ யோகத்தில் பிறக்கிறாங்க. அமாவாசை யோகம், அந்த மாதிரி கஜகேசரி யோகம், புதாதித்யா யோகம், இந்த மாதிரி பல யோகத்தில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி யோகம்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கு நேராக சந்திரன் இருந்தால் பௌர்ணமி யோகம். அமாவாசை யோகம் அப்படின்னா இந்த சூரியனோட சந்திரன் சேர்ந்துருது, அது அமாவாசை யோகம். ஆனால் இன்றைக்கி டாபிக் பௌர்ணமி யோகம் பற்றி தான். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தோம்னா பிரமாதமாக இருக்கும். ஆமாம், சாதாரணமாக ஆண்டி கூட ஒரு அளவுக்கு அரசன் லெவலுக்கு வருவோம். அந்த மாதிரி பௌர்ணமி யோகம் ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த சந்திரன் சிம்மத்தில், இந்த சூரியன் கும்பத்தில், இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க, அது பௌர்ணமி யோகம். வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். வளர வளர நல்லா வருவான். ரெண்டாவது சொத்து சுகத்தோடு வருவான். நல்ல மனைவி அமையும். வண்டி வாகனம் நல்லா அமையும். பேரும் புகழும் இருக்கும். அவன் சொல்கிறதே சரின்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் அதெல்லாம் இருக்கும். திறமை அதிகமாக கொடுக்கும். அதுதான் பௌர்ணமி யோகம். அந்த பௌர்ணமி யோகம் சாதாரணமானதல்ல. எப்படியாப்பட்ட விரோதியை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவங்களுடைய நேரங்காலம் சரி இல்லைன்னா தான் பிரச்சனை. அது வரைக்கும் படிப்படியாக வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த பௌர்ணமி யோகம். இப்போது இந்த கும்பத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன். சரி, இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு லக்னம் போடணும். இங்கே லக்னன்னு போடுங்க. அதாவது ரிஷப லக்னத்துக்கு 3, 4 கூடியவன் தான் இவங்க 2 பேரும். ஆனால் லக்னத்துக்கு 3 கூடியவன் 4ல், 4 கூடியவன் 10ல். பாருங்கள் எப்படி இருக்குது. 4 கூடியவன் 3 கூடியவன் 4ல், 4 கூடியவன் 10ல் என்ன செய்யும் அப்படின்றப்போ, இந்த 3 கூடிய சந்திரன் 4ல் 3 வெற்றி புகழ் கீர்த்தி கொடுக்கும். ரெண்டாவது ஒரு கிரகாத்திரம் தைரியம் அருமையாக கொடுக்கும். இடம் விட்டு இடம் போகிறது, அப்போ தான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட், அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். 4ல் போய் உக்காந்தான் யார், 3 கூடியவன் 4ல் உக்காந்தா ஓரளவுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கும். எஜுகேஷன் இல்லைனாலும் படித்தவங்களும் இவங்கள பேச முடியாது, அந்தளவு திறமையாக கொடுக்கும். ஏன்னா 3 கூடிய அந்த அளவுக்கு பவர், சரீரம் எல்லாமே, தொண்டை சாரீரம் பிரமாதமாக இருக்கும். வாய்ஸ், பேச்சு திறமை அருமையாக கொடுக்கும். அதே இந்த 4 கூடிய சூரியன் இங்கே போய் உக்காந்தான் 10ல், தொடர்றதெல்லாம் ஜெயம். அதாவது வியாபாரத்தில் தொடர்றதெல்லாம் ஜெயந்தான், பிரமாதமாக கொடுக்கும். அரசியல் ஈடுபாடும் வரும். அதே நேரத்தில் தின்பண்டங்கள் விற்கிறது, ஒரு உணவகம், ஹோட்டல் அதெல்லாம் கூட கொடுக்கும். கவர்மெண்ட்ஸ் பிரமாதமாக கொடுக்கும். அயல்நாட்டு வியாபாரம்லாம் கொடுக்கும். ஏன்னா இந்த சூரியன் சாதாரணமானவன் அல்ல. சனி இல்லத்தில் போய் உட்காந்தா என்ன ஒன்று, சனி இல்லத்தில் போய் சூரியன் உட்காந்தா தந்தை தொழிலுக்கே வரலாம், இல்லை தந்தை தொழிலுக்கு அடங்கியும் போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் செய்யும். ஆனால் இந்த 4ல் சந்திரன் இருக்கிறதுனால எந்த தோஷமும் பாதிக்காது. முக்கியமாக அதுதான் மெயின். அது மட்டும் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். எது, இந்த லக்னத்தில் கேந்திரங்களில். அதே இந்த பௌர்ணமி யோகம் அவங்களுக்கு இந்த இடத்துலன்னு வந்ததுன்னு வைங்க. கடக லக்னத்துக்கு 2 கூடியவன் 8ல் விபரீதமாக பணத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் 8ல் இருந்தனால இறக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் அந்த இறக்கத்தை ஓரளவுக்கு லக்னாதிபதி காப்பாற்றுவோம். அது முக்கியம். லக்னத்துக்கு சந்திரனும் சூரியனும் 6, 8, 12 நிற்கக்கூடாது. அது பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் பிரமாதமாக வந்து கொஞ்சம் டவுனில் எடுத்து போயிடும். அதனால் 6, 8, 12 இல்லாமல் இருக்கணும். இருந்தால் தான் நல்லது. சரி, நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் என்னன்னா, இங்கே லக்னன்னு வைங்க, மீன லக்னம், 6ல் சந்திரன், 12ல் சூரியன். இந்த ஜாதகர்களுக்கு மறைமுக தொல்லை திருஷ்டிகள் இருக்கலாம், செய்வினை பாதிப்பும் வரலாம். ஆனால் தொந்தரவு செய்யாது. காரணம் என்னத்துக்குன்னா, குருனுடைய லக்னம்
அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை சூரியனையோ சந்திரனையோ இங்கே குரு உட்காந்து 1 2 3 4 5 பார்வை பார்த்ததுன்னா அந்த மாதிரி ஒரு மறைமுக தொல்லைகள் கொடுத்தாலும் பாதிப்பு வராது. அது முக்கியம். லக்னத்துக்கு 6ல் 12ல் சூரியன் இருந்து பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் படாத பாடுபட்டு பிரமாதமாக வருவாங்க. எதிரிகள் செய்வினைகள் அதெல்லாம் பாதிப்பு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் குரு இல்லத்தில் லக்னமே உட்காந்ததுனால அந்த பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கின்னு வரலாம். அதனால் அன்பார்ந்த நண்பர்களே, அமாவாசை யோகத்தை விட பௌர்ணமி யோகமும் ரொம்ப பெஸ்ட்டு. அமாவாசை யோகமும் சாதாரணமானதல்ல. இதே இப்போது கும்பத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், முன்னாள் ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சர், இங்கே தான் பௌர்ணமி யோகம். அதே அமாவாசைன்ற பாரு. அப்போ அமாவாசைன்றது இந்த இடத்துல சந்திரன், இங்கேயே சூரியன் வச்சுக்கோங்க, ரெண்டும் சேருது. அந்த அமாவாசையும் பிரமாதமாக கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்த அமாவாசை யோகம் கொடுக்குது இல்லை, அவங்களுக்கு கொடுக்கும். யார் அப்படி சொல்லுங்க அப்படின்னா இதே அமாவாசை இசைஞானி இளையராஜா அவருக்கு இங்கே தான். அதே மாதிரி கலைஞர் அவருக்கும் இங்கே தான். அவரும் அமாவாசை யோகம்தான். அந்த மாதிரி அதை பற்றி அப்புறம் பின்னால் நான் வரேன். இந்த பௌர்ணமி யோகம் பிரமாதமான யோகம்தான். அந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த சந்திரனுக்கு 2ல் சூரியன் தனத்தில் இருந்தாலும் யோகம், லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தாலும் யோகம், இந்த சந்திரனுக்கு பாக்கியத்தில் சூரியன் இருந்தாலும் யோகம். அந்த மாதிரி உடலாகிய சந்திரன் அவன் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு இந்த இடத்துலலாம் சூரியன் இருந்தால் யோகம். ஆகவே என்ன சொல்கிறேன்னா பௌர்ணமி யோகம் ரொம்ப அருமையான யோகம். இப்போது அடுத்து உங்களுக்கு இந்த அமாவாசை யோகம் பற்றி கூட சொல்கிறேன். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த பௌர்ணமி யோகம் இருக்கிற ஜாதகம்லாம் பாருங்கள் ஐயா, நிச்சயமாக வாழ்க்கை உண்டு. படிப்படியாக வளருவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல யோகமான வாழ்க்கை அமையும். வணக்கம்.